மொத்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் உரிய நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்ட்டு பஞ்சாப் ஹரியானாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா பஞ்சாப்ல அரசாங்கம் பிஜேபியினுடைய சதிக்கு உடந்தையாகி கைது பண்ணிருச்சு அப்படின்ட்டெல்லாம் குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறீங்க. நாங்கள் முழுமையாக அனுமதிக்கிறோம், அதை நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஜனநாயகத்தில் உரிமை இருக்கிறது, நாங்களும் அலோவ் பண்ணிடுறோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நீங்க ஹோம் மினிஸ்ட்ரியில போய் கேட்டீங்கன்னா பப்ளிக் அண்ட் லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட் ஒரே வார்த்தையில அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா என்னன்னா சார், இந்த பிஎம் கிசான் திட்டம் இதுல பலன் பெறக்கூடிய பயனாளிகள் அப்படின்ட்டு பார்த்தா வெறும் 7 பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பயனாளிகள் மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களே ஒரு 9.5 கோடி பேர்ல அவங்களே 5.5 கோடி பேர் இருக்கிறாங்க இந்த வெறும் 7 ஸ்டேட்ல மட்டுமே. நீங்க குறிப்பா இந்த போராட்டம் நடக்கக்கூடிய பஞ்சாப்ல நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல பலன் பெறக்கூடிய பயனாளிகள், பிஎம் கிசான்ல பலன் பெறக்கூடிய பயனாளிகள் வெறும் 9,26,106 பேர் மட்டும்தான். சார், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்ப சார் சொல்றாரு இல்ல, அரசியல் ரீதியா ஒரு பதவிக்காக, ஒரு ராஜ்யசபா பதவிக்காக அவர் இந்த மாதிரி சதி பண்ணிட்டாரு, அவர் பதவி வெறி பிடித்தவர் சொல்றாரு இல்ல, இந்த பிஎம் கிசான் மூலமான பயனாளிகள் இவ்வளவு கோடிக்கணக்கான பேர் இந்த 7 மாநிலங்கள்ல மட்டும் அதிகமாக இருப்பதற்கும் சார் சொல்லக்கூடிய இந்த அரசியல் ரீதியான காரணங்கள் எல்லாம் இருக்காம இருக்குமா சார்? இல்ல சார், அதாவது போராட்டத்தை ஒடுக்கிறது வேற, திட்டங்களை செயல்படுத்துறது வேற. சரி, திட்டங்களை செயல்படுத்துறது அந்த துறை சார்ந்த அதிகாரிகள். சரி, நீங்க இந்த பிஎம் கிசான் திட்டத்தை கொண்டு வரும்போது பலவிதமான விதிமுறைகளை கொண்டு மத்திய அரசாங்கத்துக்கு கொண்டு வந்தது ஒன்றிய அரசாங்கம். ஓகே. அதனால 2018க்கு முன்னாடி யார் பேரெல்லாம் பட்டா இருந்ததோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த சலுகை கொடுக்கப்பட்டது. ஒரே குடும்பத்துல கணவன் பேர்லயும் மனைவி பேர்ல இருந்தா கூட கிடையாது, ஒருத்தருக்கு மட்டும் தான் கொடுப்போம்னு சொன்னாங்க. சார் இது சார் இந்த ரூல் எல்லா அகில இந்திய அளவில் எல்லா மாநிலத்துக்கும் தானே சார் பொருந்தும்? எல்லாத்துக்கும் தான் பொருந்தும் சார். இந்த 7 ஸ்டேட்ல மட்டும் சார், குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, அசாம், இந்த 7 ஸ்டேட்ல மட்டும் எப்படி சார் இவ்வளவு ஜாஸ்தி ஆகுது? சார், அவங்க ஆளுகிறவங்களுக்கு அவங்களுக்கு சட்டத்துல எதுவுமே சட்டம் கிடையாது சார், விதிகள் கிடையாது. ஓகே. அவங்க துப்பாக்கி வச்சுக்கிறாங்கல்ல, இப்போ துப்பாக்கி வச்சுக்கலாம் அவங்க. ஓகே. என்ன தவறுகளும் செய்யலாம், அவங்கள சட்டம் தண்டிக்காது. ஆனால் விதிகள், இந்த பாரதிய ஜனதா கட்சி அல்லாத ஆட்சி எங்க நடக்குதோ அங்கெல்லாம் சட்டங்கள் பேசும், சட்டம் தன் கடமையை செய்யும். ஓகே. ஆனால் பாரதிய ஜனதா ஆளுற மாநிலங்கள்ல இந்த சட்டங்கள் பெடுபடாது. எல்லா விவசாயிக்கும் கூட கணக்கு பார்க்காத, விதிகள் பின்பற்றாத, அந்த மாதிரி அங்க மத்திய அரசாங்கத்துடைய நிதியை தான் மட்டும்தான் அனுபவிக்கணும், நம்மளை சார்ந்தவங்க அனுபவிக்கணும். ஆனா மற்ற மாநிலங்கள்ல இந்த விதியை சரியா கடைபிடி. 17 வகையான விதிகள் தமிழ்நாட்டுல பட்டியல் போட்டு அந்த 17 விதிகளும் சரியா இருக்கான்னு பார்த்து கண்ணுல விளக்கணையை ஊதி நம்ம அதிகாரிகள் பார்த்தாங்க அதை. ஆனால் நீங்க சொல்ற இந்த மாநிலங்கள்ல அதெல்லாம் இல்ல. இப்போ உங்க கணக்குப்படியே 18வது இன்ஸ்டால்மெண்ட் எடுத்துக்குவோம். 20, அதாவது கிட்டத்தட்ட 9,59,25,578 விவசாயிகள் கிட்டத்தட்ட 206 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. நீங்க அப்படியே வாங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க, 21,94,651. இப்ப இந்த தமிழ்நாட்டுல 21,94,651 வரணுமா? 455 கோடி கொடுக்குறாங்க. அது வரணுமா இல்லையா? 18ல பாத்தீங்க, 17ல பாருங்க எவ்வளவு இருக்கு சார்? 206 கோடி இல்ல சார், 20,665 கோடி கொடுத்திருக்காங்க. 18வது 20,665 கோடி. தமிழ்நாட்டுக்கு அது 455 கோடி கொடுக்குறாங்க, 455.94. ஆனால் 17வது இன்ஸ்டால்மெண்ட்ல 21,83,435 விவசாயிகள் பணம் கொடுத்தது எவ்வளவு? 460 கோடியே 3 லட்சம். அப்போ 17க்கும் 18க்கும் ஏன் இந்த வித்தியாசம் வருது? ஒண்ணு விவசாயிகள் ஏற்றம் இருக்கணும். ஆனால் 17வது இன்ஸ்டால்மெண்ட்ல இருந்து 18வது இன்ஸ்டால்மெண்ட் குறையுது. ஓகே. 5 கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு. இப்ப நீங்க 16வது இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வாங்க. 16வது இன்ஸ்டால்மெண்ட்ல 21,50,555 விவசாயிகள் கொடுத்த தொகை 503 கோடியே 46 லட்சம். அப்போ 18வது இன்ஸ்டால்மெண்ட் 455 கோடி கொடுக்குறீங்க,
16வது இன்ஸ்பெக்டர்ல 503 கோடி கொடுத்தீங்க, எப்படி குறைஞ்சது? எப்படி இந்த பிளக்சுவேஷன் வரும்? ஒரு விவசாயி தான் பேர்ல பட்டா இருக்கு, பட்டாவை வருஷம் வருஷம் மாத்திட்டு இருப்பாங்களா? நீங்க என்ன சொல்லிட்டீங்க? 18க்கு பிறகு பட்டா மாற்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. 18க்கு முன்னாடி தான். இப்ப இந்த பிளக்சுவேஷன் வருது எப்படி இது? ஓகே சார், இதுல உண்மை என்ன தெரியுங்களா? உண்மை என்ன தெரியுங்களா? ஓகே ஆரம்ப காலகட்டத்துல 2013 வரையும் கவர்மெண்ட் என்ன செய்யும்? தரவுகள் எடுக்கிறதுக்கு நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் தான் செயல்பட்டது. சரி ஆனா இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நேஷனல் சாம்பிள் சர்வேன்னு சொல்றாங்க. சரி ஓகே 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 அந்த அடிப்படையில தான் இவங்க வருமானத்தை பத்தி பேசுறாங்க, விவசாயியுடைய பொருளாதார ஏற்றத்தை பத்தி பேசுறாங்க, சரி. விவசாயிகள் கஷ்டம் இல்லாம இருக்குன்னு சொல்றாங்க, விவசாயிகள் வாழ்வு வளர்ந்து போச்சுன்னு சொல்றாங்க. ஓகே. நீங்க சாம்பிள் சர்வே எத்தனை பேர் எடுப்பீங்க? ஓகே சார் ஒரு ஓகே மத்திய அரசாங்கம் சாம்பிள் சர்வே வச்சா முடிவு பண்ண முடியும். ஓகே சார் ஓகே 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 பேசலாம் சார்.